வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது பல்வேறு தரப்பினர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலையில் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதில் ஒரு பட்டன் அழுத்தினா 2 வாக்குகள் விழுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த விவகாரம் மற்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் கமிஷன் ஜனநாயக இயக்கங்கள், குறிப்பா நம்முடைய அப்துல் கலாம் அவர்களின் பெயர்ல ஒரு அரசியல் கட்சியை வைத்திருக்கக்கூடிய பொன்ராஜ் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னன்னு சொன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்துதல் என்பது எவ்வளவு ஆபத்தான என்று அவரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே விளக்கினார். 5 மிஷின் வச்சு 100 பேருக்கு வாக்களிக்க செய்து அதில் அது எப்படி மோசமாக செயல்படுகிறது, பாரபட்சமாக செயல்படுறதை பத்தி அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லல. ஜனநாயகத்துல நம்பிக்கை உள்ளவர்கள் சாதாரணமாக கையால சின்னத்துல வாக்குப்பதிவை செலுத்த வேண்டும் என்பது பொன்ராஜினுடைய கோரிக்கை, ஜனநாயக கட்சிகளுடைய கோரிக்கை கூட. தொழில்நுட்பத்துல அதிகமாக இருக்கக்கூடிய மேலை நாடுகள் கூட இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, எலக்ட்ரானிக் மிஷின் மூலமாக தேர்தலை சந்திப்பதில்லை, கையால பேப்பரை மடிச்சு போடுறதுதான் தேர்தல்ல மேலை நாடுகளிலே கடைபிடிக்கக்கூடிய செய்தி. அப்படி இருக்கும்போது நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இந்த தேர்தலை நடத்துவது சரியல்ல என்று பொன்ராஜ் போன்றவர்கள் சொன்னாலும் கூட, இந்த நம்பகத்தன்மை மோசமாக இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்துல வழக்காக போட்டு பிரசாந்த் பூஷன் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த ஹியரிங்ல பேசினதை ஆங்கில தொலைக்காட்சிகள்ல நல்லா காட்டினாங்க. அவர் கேட்கறது என்னன்னா, ஒரு 400 பேருக்கான வாக்குப்பதிவினை செயற்கையாக நீங்க நடத்தும் போது அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபால்ட் 41%. ஒரு 500 பேருக்கு நீங்க கணக்கு வைக்கும்போது எவ்வளவுன்னு பார்த்துட்டு 100 பேருக்கு பார்க்கும்போது 40 பேருடைய வாக்குகள் மாறி வருதுன்னு சொன்னா இது ஒரு நம்பிக்கையான தேர்தல் அணுகுமுறை இல்லை. ஆகவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கூடாதுன்னு சொன்னோம். உச்சநீதிமன்றம் என்ன கேள்விப்பட்டது கேட்டாங்கன்னா, கேள்விய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில தொழில்நுட்ப உதவியோட விவிபிடி அப்படின்னு ஒண்ணு, நீங்க ஓட்டு போடுறது வேற யாருக்கும் போய் சேரல என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின் நீங்க வெளியே வரலாம், அதுக்கான ஏற்பாடு செய்யலாம், நம்பகத்தன்மையை உருவாக்க வேண்டும். ஆளுங்க மனித உழைப்பின் மூலமாக இதை செய்யணும்னு சொன்னா ரொம்ப நாள் ஆகும் தேர்தல் ப்ராசஸ், ஆகவே வேண்டாம்னாங்க. அதுக்கும் பிரசாந்த் பூஷன் என்ன பதில் சொன்னாருன்னா, இப்ப நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருவதற்கு பதிலா ஜூன் 5ஆம் தேதி வந்துட்டு போக போகுது. அதனால அதிகபட்சமான ஆட்களை போட்டு மேலை நாடுகளில் மிஷின் இல்லாம இருப்பது போல மனித உழைப்பின் மூலமாக மிஷின் இல்லாத முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றுதான் பிரசாந்த் பூஷன் முடிச்சார். அதனுடைய அடுத்த கட்டம் தான் இப்போ காசர்கோட்ல நடந்திருப்பது. காசர்கோட்ல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, காங்கிரஸுக்கு பட்டன் அழுத்தினா 1 ஓட்டு, கம்யூனிஸ்டுக்கு பட்டன் அழுத்தினா 1 ஓட்டு, பிஜேபிக்கு பட்டன் அழுத்தினா 2 ஓட்டு. இது திட்டமிட்ட சதி அல்லது உள்ள ஏதோ ஒரு கருப்பு ஆடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த கருப்பு ஆடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய மெக்கானிசம் சரியாக இருக்க வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா காசர்கோடு அந்த தேர்தல் அலுவலர்கள் மிஷின்களையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேரளாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார். அந்த மிஷின்கள்லாம் வந்த பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை ஒரு திட்டமிட்ட சதி வேலை செய்து ஏற்பாடுகளை பிஜேபி செய்து விடுமோ என்ற அச்சம், நமக்கு விடுமோ என்ற அச்சம் இருக்கின்ற காரணத்தினால
கூடுதலான விழிப்போடு தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மீது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படுகிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதனை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம், குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ராஜபுத்திரர்கள் அந்த சமூகத்தினர் பாஜகவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. அவங்க இப்போ அந்த கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. குறிப்பா ருபேலா அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும், அவர் ராஜ்கோட் பகுதியில் நிற்கக்கூடாது, வேட்பாளரை மாற்றுங்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்துறதா சொல்றாங்க. என்ன நிலவரம், எதற்காக இந்த போராட்டம்? குஜராத்தினுடைய ருபேலா பிரச்சனை என்பது கொழுந்து விட்டு எரியக்கூடிய பிரச்சனையாக நாம பார்க்கக்கூடிய இதே நேரத்துல நேரத்தைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஊர்வலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரஜபுத்திர வம்சத்தை சார்ந்த ஏராளமான பெண்கள் கலந்துருக்காங்க. இப்ப அவங்க டிமாண்டே நம்ம முந்தானத்து பேசின மாதிரி இல்ல. இன்னைக்கு என்ன மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னா 19ஆம் தேதி வாபஸ் வாங்குறதுக்கான கடைசி நாள். ஏற்கனவே ருபேலா ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு ராஜ்கோட் தொகுதியில பிஜேபி கொடுத்திருக்கக்கூடிய சீட்டு சரியல்ல. உடனடியா அவரை வாபஸ் வாங்க செய்ய வேண்டும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பட்டியலில் உள்ள ரஜபுத்திர வம்சங்கள் சார்ந்த வேட்பாளர்கள் இல்லாத காரணத்தினால கம்ப்ளீட்டா ஆட்களை மாற்றி ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஒரு புதிய கோரிக்கையை சேர்த்திருக்கிறாங்க. இது ஏற்கனவே நேற்றைய இருந்ததை விட இடியாப்ப சிக்கலாக மாறி இருக்கு. பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை உண்டாக்கும்னு தொலைக்காட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம இதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, வடக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் எழுச்சி என்பது ரஜபுத்திரர்களுக்கு பிஜேபியில் இருந்த செல்வாக்கு கீழே போய் விவசாயிகள் மற்றும் படிதார் என்று சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனை சார்ந்தவர்களுக்கு பிஜேபியில முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறார்கள் என்ற அந்த ரஜபுத்திரருடைய பிஜேபி செட்டு தான் பிஜேபியை எதிர்த்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் இந்த தேர்தலில் அவங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 2-3 மடாதிபதிகளுடைய உதவியை நாடி இருக்கிறார்கள். அந்த மடாதிபதிகள் இதுல உதவிக்கு வரல. RSS நாக்பூர் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை போய் பயன்படுத்தி செட்டில் பண்ணலான்னு பார்த்தாங்க. அவங்க அன்னைக்குதான் RSS என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, மோடி அரசியலை நாங்கள் ஆதரிப்பதில்லைன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. சோ பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஏற்பாடாகத்தான் இந்த ரஜபுத்திரர்கள் என்கின்ற அந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இதுல கண்டும் காணாமலும் இருக்கிறாரு அமித்ஷா. ஆனா அமித்ஷா தான் எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல போய்கிட்டு இருந்தாரு. இப்போது ஏன் அவர் வரவில்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த சம்பவத்துல 3-4 முறை மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதற்கு மேல என்ன? அதாவது இந்த வீராங்கனைகள் பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் நீங்க பிஜேபி அணுகுவதை ஒரே மாதிரி பார்க்கலாம். உரிய நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படும் என்று ஒரு அமைச்சர், ஸ்போர்ட்ஸுக்கான அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவருடைய செல்வாக்கு குறையல. இப்ப இந்த ரஜபுத்திரத்துல பேசுனது ருபேலாவுடைய ஒரு குரல் அல்ல. இந்த ருபேலாவுடைய ஆதிக்கம் என்பது அவங்க ருபேலாவுடைய ஆதிக்கமாக பார்க்கவில்லை. ரஜபுத்திரர்களுக்கான செல்வாக்கு பிஜேபியில குறைஞ்சிருக்கு. குறைஞ்சதுனால அந்த பெண்களை இவர்கள் கேவலமா பேசுகிறார்கள். கேவலமா பேசின ஆள் மீது நடவடிக்கை எடுக்க பிஜேபி தலைமை சரியாக இல்லை. இதான் அவங்க பார்வை. அது ஒரு நியாயமான பார்வையும் கூட. ஏன்னா குஜராத்ல கட்டி காத்த குரூப் யாருன்னா இவங்க தான். ஒரு பெரிய வம்சமாக ஆளும் வம்சமாக இருந்த ரஜபுத்திரர்கள் 3ஆம் நிலைக்கு 4ஆம் நிலைக்கு தள்ளப்படுதல். இன்னும் சொல்ல போனா ராஜ்யசபா உறுப்பினர் இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்கன்ற குரல் என்பது அந்த ஆர்ப்பாட்டத்துல ஓங்கி ஒலிக்குது. ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கா ராஜ்கோட் தொகுதி கொடுக்குறீங்கன்னு. அது எங்கிருந்து வருது அந்த கேள்வி? ராஜ்கோட்ல இருக்கக்கூடிய ரஜபுத்திர வம்சத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாரு, இல்லாட்டி எம்பிக்கு சீட்டு கேட்டிருப்பாரு. அவரை கீழே தள்ளிட்டு இவருக்கு கொடுத்தது என்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால அந்த உட்கட்சி பூசலின் வெளிப்பாடுதான் ஒரு இன எழுச்சியாக மாறி பிஜேபிக்கு எதிரானவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லக்கூடிய அரசியல் கோஷமாக அது மாறி இருக்கிறது. அது தேசத்துக்கு நல்லதும் கூட. எப்படியோ ஒரு முரண்பாடு அவங்களுக்குள்ள முட்டி மோதி வெளியில வர்றது என்பது ஒரு ஆரோக்கியமானதுதான். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்ட வாசகர்களுக்கும் ஆசிரியர் குழுவுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.